சென்னை ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம். ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இன்னைக்கு 2வது நாள் நம்மளுடைய குலு ஆரம்பிச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். வருஷம் நம்மளை ரொம்ப ரொம்ப அன்பா அழைப்பாங்க, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்ட்டு. 2 பையன்கள் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டிவா நடத்துவாங்க. இந்த குலுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க மம்மிக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதா கிருஷ்ணன். சுதா கிருஷ்ணன். உங்க பேர் என்னமா? சுதர்ஷன். சுதர்ஷன். நீங்க? தர்ஷன். ஓகே. கொலு ஒரு ஸ்பெஷல், கொலு ஒரு அழகு, அது வீட்டுக்கு வந்து ஒரு கடாட்சம்னு சொல்லுவாங்க. கொலுவோட சிறப்பு என்ன? எத்தனை வருஷமா இந்த கொலு வைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் இப்ப 4 இயர்ஸா வச்சுட்டு இருக்கேன் குலு. குலு வருதுனாலே ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாரையுமே கூப்பிடுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடுவோம் இல்லையா, அந்த சந்தோஷமும் ஒண்ணு. அடுத்து அம்பாள் நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நமக்கு அருள் பாலிக்கிறா, நமக்கு மட்டும் இல்லாம வரவங்க எல்லாருக்குமே அருள் கொடுக்கறான்னு போது இன்னும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அதனால நவராத்திரி ரொம்பவும் வரணும்னு வரவேற்று வச்சிருக்கோம். ஃபெஸ்டிவல், அதாவது நவராத்திரில நமக்கு அப்படியே ஆரம்பமாயிடுது. அடுத்து தீபாவளி வந்துரும், அடுத்த பண்டிகைகளை வந்துரும், நியூ இயர் அதுக்குள்ளே வந்துரும். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. தர்ஷன், என்ன மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? குலுக்குல என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஃபுல் அதான் அம்மா எப்படி விட்டு கொடுப்பாங்க பிள்ளைங்க ஃபுல்லா அவங்க தான். இல்ல உண்மையிலே ஃபுல் இந்த இது டேபிள்ல வந்து வேஷ்டி போட்டது, லைட் போட்டது எல்லாமே பசங்க தான். அது பாரம்பரியத்தை நம்ம அடுத்த ஜெனரேஷன் சொல்லும்போது கண்டிப்பா இவங்க அந்த ஒரு மென்டாலிட்டிலே எல்லாமே நம்மளே செஞ்சுட்டா பசங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணாது. இது என்னன்றது அவங்களுக்கு தெரியாம போயிடும். நம்ம வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க இது செய் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் வரும். அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க நமக்கு எப்படி செய்யணும்னு. சுதர்ஷன், நீங்க குழந்தை வேர்த்து விறுவிறுத்து இருக்குமா, அப்படி வேலை செஞ்சு கொடுத்துருக்கு, என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க மாமிக்கு? இது என்னடா வருஷம் இது ஒரு வேலையை விட்டுறாங்க அப்படின்னு நினைச்சது உண்டா நீங்க? இதை நீங்களும் இன்ட்ரெஸ்டா பண்றீங்க. ஓகே, காட் பிளஸ். அது நம்ம இன்வால்வ்மெண்டோட அது ஒரு சந்தோஷமா பண்ணாதான் அது அவுட்புட். நம்ம அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் போன் அடிங்கம்மா, எங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாம் வருவாங்கம்மா கூப்பிட்டா அப்படின்னு. அவங்களும் வருஷமா நாங்க கூப்பிடும்போது வந்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கு, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல கொலு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆமா, இது ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கிறதே இல்ல, இது ஒரு திருவிழாவா தான் அவங்க நினைக்கிறாங்க. இது உங்களுக்கு சிரமமே இல்ல? உண்மையிலேயே எங்களுக்கு இது சிரமமே இல்ல. இது வந்து எங்க வீட்டுல ஒரு நடக்கிற ஒரு திருவிழாவா தான் நாங்க நினைக்கிறோம். திருவிழா அதுதான் ஒரு பண்டிகை நமக்கு கொடுத்துருக்கு. இல்ல உண்மையிலேயே வந்து இந்த 9 நாளும் வந்து எப்படி போகணும்னு தெரியாது எங்களுக்கு. ரொம்ப ஜாலியா போயிடும் எங்களுக்கு. ஒரு நாளைக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டப்ப தான் போகுமே தவிர வேற எதுவுமே எனக்கு தோணவே தோணாது. சூப்பர். இதே நல்ல ஒரு ஹாப்பி மூட்லயே உங்களை அந்த கடவுள் ஆசீர்வதிட்டு உங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கோமே, ஜிஆர்டினாலே தங்கம் தானே. எங்களுக்கு போட்டே வந்துடாதீங்க. இல்ல அங்க தங்கம் எல்லாம் நல்ல பியூரா இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சூப்பர் டிசைன்ஸ் இருக்கும். அதனால நாங்க அங்கதான் போய் எடுக்கிறோம். வாங்க, தொடர்ந்து வாங்க. ஒரு ராயபுரம் ஜிஆர்டி கஸ்டமரை பார்த்துக்கொண்ட ஒரு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையும் சந்திச்சது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் நம்ம. அது என்ன ஸ்கூல்? வருஷம் இந்த ஸ்கூல்ல குலு வைக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு பஜனையே நடக்கும்னு சொல்லலாம். பசங்க எல்லாம் வந்து அழகா பாடிட்டு இருப்பாங்க. என்ன ஸ்கூலோட ஸ்பெஷல் என்ன, இவங்கெல்லாம் எப்படி கெட் டுகெதர் ஆகுறாங்க கரெக்டா இந்த நவராத்திரிக்கு அப்படின்ட்டு இவங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாப்பா, உங்க பேர் என்ன? நீங்க? நீங்க? மிதுன். நீங்க? நீங்க? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? மாரியம்மா.
நீங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய டீமே இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த குழுவோட ஸ்பெஷல் ஒரு நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க, ஸ்கூல்லெல்லாம் ஒரு சிலர் வைக்கிறாங்க. நம்ம இந்த டைமில் ஸ்கூல்லையும் பார்க்கலாம், இந்த குழுவும் வைக்கணுமா, கொஞ்சம் ஸ்பேஸும் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. நீங்கள் யோசிச்சுருக்கா குழு அதையும் மீறி வைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? சொல்லலாம் டு பி ஃப்ராங்க், ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்மள வந்து ஒரு ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகிறது, பேரண்ட்ஸ் ஆகட்டும், எங்களோட டீச்சர்ஸ் ஆகட்டும், எங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணி அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்களை எடுத்துகிட்டு போகிறது எல்லாருமே தான். ஓகே ஓகே, அது ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த குழு இது ஒரு கெட் டுகெதர் ஆகிறதுக்கு இது குழு அப்படின்றது கண்டிப்பாக அதை நம்ம ஒருத்தரோட முயற்சி இல்லை மேம், நீங்கள் எல்லாருடைய முயற்சி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் குழு பற்றி என்ன சிறப்பு, குழுவோட ஸ்பெஷல் என்ன? எத்தனை வருஷம் நீங்கள் குழு பார்க்குறீங்க? அதோட கிட்ட நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன்னா பெரியவங்க உங்களுக்குலாம் தானே நிறைய விஷயம் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தவிர அதனால உங்களுக்குலாம் கேட்கணும். இந்த வருஷம் தான் வந்திருக்காங்க. ஓகே, சரி மேம் மகிழ்வதி மேம் நீங்கள் சொல்லுங்க மேம். உங்களை கண்டிப்பாக வந்து இதை கவர் பண்ணணும்ட்டு அவங்களோட விருப்பம் சொல்லுங்க நீங்கள். ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக இங்கே நான் நேரு நர்சரி பிரைமரி ஸ்கூலில் வந்து இந்த குழு வந்து பார்த்துட்டு இருக்கேன். சின்ஸ் சைல்ட்ஹுட், நான் சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போதே ரெகுலராக இந்த ஹாபிட் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு இந்த நவராத்திரியில் இந்த 10 days வந்து ஒவ்வொரு நாளும் தெய்வங்களுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச சில நெய்வேத்தியங்கள் படித்து வரவங்களுக்கு அந்த கெஸ்ட்டாக வர மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது நமக்கு வந்து ஒரு அனுகிரகம், கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ மோரோவர் இந்த டால்ஸ், அதாவது பொம்மைகள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம இங்கே வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ஒரு பொம்மையும் ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தலாம். அது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? ஒரு சில ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வாங்கிக்கும் போது அது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் இல்லையா? நல்ல வைப் கொடுக்கும். ஓகே, ராயபுரம் ஜிஆர்டி வந்துருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் எடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக மேம், என்னோட பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்களோட கார்மெண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து கண்டினியூஸாக ஜிஆர்டி, அவங்களுக்கும் நடந்தது ஜிஆர்டி. சூப்பர் சூப்பர், தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு ஆதரவு தாங்க. குட்டிங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன பாட்டு பாடுவாங்க, கேட்கலாம். பாடுங்க. பாடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பசங்களுக்கு பாடங்களோடு சேர்த்து நம்மளுடைய பாரம்பரியம் சொல்லி கொடுக்கும்போது இதன்படியே பிள்ளைங்க வளர்ந்து இதை அழியாமல் பாதுகாத்துக்குவாங்க அடுத்தது. அப்படி பிள்ளைங்க நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ இந்த ஸ்கூலோட நிறுவனர் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எங்களுக்கு ராயபுரம் ஜிஆர்டி நன்றி பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கிறோம். இந்த வீட்டில் எப்பவுமே வந்து கொலு பார்த்தீங்கன்னா மழை போல குவிச்சு வச்சிருவாங்க அம்மா லக்ஷ்மி ராஜாராம் அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய மகள். இவங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட எப்பவுமே பொதுவாக பேசுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் கலந்த மாதிரியான இந்த கொலுக்களை வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட பேசலாமாங்க? அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜிஆர்டிக்கு முதல்ல நானே என்னுடைய வணக்கத்தை சொல்றேன். அடுத்தது நம்ம லிலி மேடத்துக்கும், இவங்க கஷ்டப்படாம ஒவ்வொரு இடத்துக்கும்
பொறுமையா போய் எல்லா இடத்தையும் அழகா அவங்க கலந்து மைண்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட லக்ஷ்மி ராஜா தான். நான் ஜிஆர்டியில தான் எப்பவுமே நகை வாங்குவேன். நான் போட்டுட்டு எல்லாமே ஜிஆர்டி தான். ஓகே, இப்போ நான் நவராத்திரியில 9 படி கொலு வச்சிருக்கேன். இந்த 9 படியில முதல்ல பிள்ளையாரு, அதுக்கப்புறம் 3 சுவாமிகள், தேவர்கள் எல்லோருமே போய் சிவன் கிட்ட வேண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டா அசுரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப சிவன் 3 வித சக்திய கீழே அனுப்புறாரு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அந்த 3 சக்தி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க. லக்ஷ்மி, அடுத்தது துர்கை. துர்கை உடம்புல சக்தி இருந்தாதான் எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியும். ஆனா சரஸ்வதி இருக்குல்ல, அது வீட்டுல உட்கார்ந்துட்டே 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். எல்லா மாதிரி நான் ஹிந்தி டீச்சர். ஓகே, இப்ப நான் லக்ஷ்மி பூஜை வச்சிருக்கேன், கல்கத்தா காளி வச்சிருக்கேன். அடுத்தது லக்ஷ்மி பூஜையில குபேர பூஜை. அந்த குபேர பூஜையில எப்படி நம்ம பண்ணா எப்படி நமக்கு சாமியோட அருள், அதை பத்தி வச்சிருக்கேன். அடுத்தது தலைவர்கள் யார் யாரு, திருவள்ளுவர், காந்தி, அந்த மாதிரி. அடுத்தது ஆழ்வார்கள், அவதாரம். இப்ப ஒருத்தர் குழந்தையே பிறக்கல, அவங்க குருவை பார்த்துட்டு எனக்கு குழந்தை பிறந்தா வாங்கிட்டு ஒரு பொம்மை வாங்குறேன். நாங்கள் அதை இதை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளையார் பொம்மை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதை விட செட்டியாரு இவர் என்ன சொல்றாரு, என்ன மாதிரி தொப்பையா இருக்காதீங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, உணவை குறைங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, அது பிட்டுக்கு மண் சுமந்த கதை. ஓகே, அப்படியே பண்ணீங்கன்னா இப்போ நாயை பத்தி சொல்லணும். ஏன்னு கேட்டா எல்லா இடத்துலையும் நாய்க்கடியால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னுடைய நியூஸ் பேப்பர்ல வந்ததை வச்சு உள்ள பாருங்க, ஹாஸ்பிட்டல் அது உள்ள நாய்க்கடியால வந்தவங்க, அதுக்காக நாயெல்லாம் வச்சு அது இன்ஜெக்ஷன் போடுற டியூப். அதே மாதிரி மாடையும் வீட்டுக்குள்ள கட்டி வைக்கணும். அடுத்தது இப்ப இதெல்லாம் மாணவர்களுடைய கைத்திட. சரி சரி சரி. அடுத்தது பாரு, எல்லா மதமும் நமக்கு சம்மதம். அதனால இயேசு கிறிஸ்து குடில் இது வேளாங்கண்ணிலிருந்து வந்திருக்கு. இந்த குடில் வச்ச வந்த அன்னைக்கு வேளாங்கண்ணில இருந்து எல்லா சாமியும் நமக்கு அருள் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது எல்லா மிருகமும் ஒரு இதுல தண்ணி குடிக்கிறது. எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை. மனிதர்கள் ஒற்றுமை இல்லை. மரங்களை வெட்டக்கூடாது, பசுமையை காப்பாற்றணும். ஓகே, இது கஜேந்திர மோட்சம். கடைசியில என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டுக்கு மெயினானது விவசாயம். அந்த விவசாயம் அது எல்லாமே பியூர், உண்மையானது. கேழ்வரகு போட்டு எடுத்து பாருங்க, மலை, அதுக்கேற்ற மாதிரி விவசாயம், கிராமம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பதியில கருட சேவை நடக்கிறது. அது செட் அப்படியே. ஓகே, அதனால இது செட்டா எப்பவுமே வைப்பேன். அடுத்தது பிரதோஷ பூஜை. சிவனும் அரியும் ஒண்ணு, ஸோ 2 பேரையும் பிரிக்க கூடாது. அடுத்தது நம்ம திருப்பதி போனோம்னா பஸ்ல தான் போவோம், இல்லை கார் எடுத்துட்டு போவோம். போகும்போது டிராபிக்கை பார்த்துப்போம். அதுக்காக டிராபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன் வரவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது
மாநகராட்சி சார்பா இந்த குப்பையை எப்படி கொட்டணும் இது எல்லாமே விழிப்புணர்வு. ஏதோ எனக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ, நன்றி. ஜிஆர்டிக்கும் என்னை இங்கே பேட்டி எடுத்த அனைவருக்கும், ஜிஆர்டிலேருந்து வந்த நீங்க வாங்க, ஜிஆர்டிலேருந்து வந்த இவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஒரு சிறிய அன்பளிப்பு. ஒரு நிமிஷம். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நிமிஷம். சரி. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் மல்லை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். பாருங்க, இந்த வீட்டில் மூத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா ஐயாவுடைய மனைவி, அவருடைய அண்ணனுடைய மனைவி, இந்த பேர பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மூத்தவங்க இருக்கிறாங்க. மூத்தவங்க இருக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் மூத்தவங்களோட நம்ம வாழ்றது கூட்டு குடும்பமாக அது ஒரு வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட வைரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேசலாம் ஒவ்வொருத்தருக்கையும். உங்க பேர் சொல்லுங்கப்பா. ரம்யா. ரம்யா. நீங்க? சக்தி கணேஷ். சக்தி கணேஷ். நீங்க? ஷாம் கணேஷ். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சந்திரசேகர். அம்மா நீங்க? சரஸ்வதி. சரஸ்வதி. ஐயா வணக்கம். உங்க பேர்? வீராசாமி. வீராசாமி. விமலா. விமலா வீராசாமி. பேர்ல கூட பாத்தீங்க எவ்வளவு ஒத்துமை. பெரியவங்களை பார்க்கறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்துல பெரியவங்களே இப்ப ஒன்னா கூடி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்து அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் போது அது பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். இந்த கொலுவின் ஸ்பெஷல் என்ன? இந்த கொலு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? கொலுவோட கான்செப்ட் என்ன? அது பழங்காலத்துல நம்ம இந்து மதத்துடைய சரித்திரத்துல வந்து வரலாறுகள் நிறைய இருக்கு. நவராத்திரிக்கு வந்து 4 விதமான நவராத்திரி. இதுல வந்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரி ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. அந்த விசேஷமா கொண்டாடப்படுறது என்னன்னாக்கா, மகிஷாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து ரொம்ப கடுமையா தவம் இருந்து நான் வந்து வரம் கொடுக்கணும், சாகாரம் கொடுக்கணும்னா அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு வந்து வரம் வந்து பிறந்தவன் இருந்து வந்து பிறந்ததான் ஆகணும். அது வேற வேற வேலை கேட்டோம்னா எல்லா சக்தியும் கொடுக்கணும், என்னை யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. அம்மன்னா அப்படி அம்மா தான் வந்து வந்து வரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கூடிய காலத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு உணவுன்னொன்னே எல்லாருக்குமே அகங்காரம் மமதம் எல்லாம் வந்துருங்க. அப்படிங்கிறச்சு எல்லா காலங்களையும் 3 உலகத்தையும் ஆசா செஞ்சுருவாங்க. அப்போ வந்து கஷ்டவர்கள்லாம் நல்லவர்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க, கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு இத்தனை இருக்கிறவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, எல்லாருமே சேர்ந்து மகாவிஷ்ணு பிரம்மா வளம் சேர்ந்து ஈஸ்வரன் போய் முறையிடுறாங்க. அப்படி முறையிடக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவனுக்கு கொடுத்த வரம் வந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளுடைய சக்தியெல்லாம் பண்ணி சேர்த்து அம்பாள் இருக்கு, அந்த அம்பாள் மூலியமாக தான் வரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, சரி சொல்லிட்டு அம்பாளுக்கு அந்த சக்தி கொடுக்குறாங்க. அந்த சக்தி கொடுக்க என்ன பண்ணுறாங்க, அம்பாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா 9 நாளும் 9 அரக்கர்களை வரம் பண்ணுறாங்க. 9 அரக்கர்களை வரம் பண்ணி கடைசியில் தான் மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரத்துக்கு ஒவ்வொன்றையும் வரம் பண்ணி இருந்தாங்கன்னாக்கா, ஒரு துணி ரத்தம் கீழே வச்சு அதுலேருந்து மறுபடியும் அசுரர்கள் உருவாங்க. இந்த மாதிரி உருவாக என்ன பண்ணுறதுனாக்கா, அம்பாள் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தன்னை முழு சக்தியும் வரம் பண்ணி மகிஷாசுர பத்திரின்னு தெரியுது. அந்த மகிஷாசுரன் கடைசியில சுவாமி வந்து கடைசியில் வந்து அம்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. சமயத்தில் நவராத்திரி முடிஞ்சவொடனே அம்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அம்பு போடுறது இதுதான் அதனுடைய முக்கியமான விசேஷம். இந்த ஒரே அம்பாளுக்கு கொண்டாடியாச்சுனாக்க மொத்தம் எல்லாம் கோவப்படுவாங்களே அப்படிங்கிறனால இந்த 9 ராத்திரி என்ன பண்ணுறாங்கனாக்கா 3 முறை பிரிச்சிடலாம். 3 முறை பிரிக்கிறதுனாக்கா சரஸ்வதி லட்சுமி பால் இது மாதிரி பிரிச்சிடலாம். இது மாதிரி பிரிச்சு இந்த 3 நாள் நவராத்திரிங்கிறது வந்து நவராத்திரி அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு என்னன்னாக்கா அந்த புது ராத்திரியாக ஆரம்பம். நவங்கிறது 9ன்னு சொல்லுவாங்க. 9ங்கிறது நம்ம வந்து புதுசுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனால அந்த புதுமை அந்த இதில் தான் நமக்கு புதுசம் உண்டாயிருக்கு. அதனால நவராத்திரி சொல்றாங்க. இதுல வந்து எப்படின்னாக்கா, நம்ம இதில் வந்து மார்கழி மாசத்துல பெண்களுக்கு விசேஷமான முறை. அந்த மார்கழி மாசம், புரட்டாசி மாசம், தை மாசம்
இந்த மார்கழி மாதம் என்னன்னாக்க பெண்கள் தான் வாசலை தள்ளி வச்சு போடணும். அவருடைய திறமையெல்லாம் அதை காட்டுவாங்க. நவராத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைமையை காட்டுவாங்க. குழந்தைமை பாட்டு பாடணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு பாட்டு பாடணும். அந்த பாட்டு பாடுறது அம்பாவை பிரார்த்தனை பண்ணி பாட்டு பாடலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க நம்மளுக்கு குரல் வலிமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அது அம்பாவை பாடு. தை மாதம் போட போடுறது சக்கரை பொங்கல். அந்த சக்கரை பொங்கல் பண்ணி சமையல் திறமையை காமிக்கணும். பெண்களுக்கு விசேஷமா செய்யக்கூடிய கொண்டாட்டங்கள் இதுதான். விசேஷம். கண்டிப்பா கண்டிப்பா. பெரியவங்க பாருங்க எவ்வளவு பெரிய இதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மீன்மக்களையும் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. தெளிவா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கோ தெரியாத ஒரு விஷயங்களை உங்களை மாதிரி மூத்தவங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இருக்கு. குழு எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அம்மா ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களாங்க? நிறைய வந்து வாங்கியிருக்கோம். எங்க குடும்பமும் தொடர்ந்து வாங்க. உங்களுடைய பேர் ஆதரவு தாங்க. ஜிஆர்டியோட தொடர்ந்து இணைந்துருங்க. நீங்க பாட்டு பாடுறேன்னு சொன்னாங்க. गुरु शरण सरोज रज निज मन मुकर सुधारि परलोम रघुवर विमल यजु जोदायि गुफल चारि बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार पर बुद्धि विद्या देहो मोहि हरो हरे सविकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस दिगलोक उजागर राम दूता दुलित बलधामा अंजनी गोत भवन सुखधामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरण विराज सुवेशा कानन कुंडल कुंजित वेशा. தேங்க்யூ தேங்க்யூ. அழகா பாட்டு பாடுங்களே. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி நண்பு பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னைக்கு இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இந்த வீட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை அன்போடு அழைப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் அவங்க வந்து நம்ம நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்கள் வீட்டில் குழு வச்சுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த குடும்பத்தாரிடம் பேசலாம். அக்கா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி. குழு வருஷம் நீங்கள் வைக்கிறீங்க. நாங்கள் எனக்கு தெரிஞ்ச 3 வருஷமா வந்துட்டுருக்கோம். ஸோ எத்தனை வருஷமா நீங்கள் பொது வச்சுட்டு இருக்கீங்க? 3 years ஆனா மாமியார் வீட்டில் வச்சுட்டு. ஓ ஓகே ஓகே. பல வருஷங்கள் எண்ணிக்கை இல்லாத பல வருஷங்கள். ஓகே ஓகே. இப்போ குழு வந்து இந்த கான்செப்டுக்காக தான் வைக்கிறாங்க. குழு ஏன் வைக்கிறாங்க? குழுன்றது ஏதோ பொம்மை அப்படின்ற மாதிரி நிறைய இந்த காலத்தில் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. குழுனா என்ன? குழுவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? என்ன இதோட சிறப்பு என்ன? நீங்க வச்சு நீங்க வேண்டது ஏதாவது நிறைவேற்க அதை பத்தி ஏதாவது? நிறைய இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் நிறைய பேரை தெரிஞ்சுக்க முடியுது. அறிமுகம் நிறைய ஆகுது. ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் 1 year ஆகும். ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்க எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் பையனை வேலை வாங்கி வைக்கலாம். பாருங்க, இது ஒரு புது ட்ரிக்கு. அம்மாமார்களுடைய புது ட்ரிக்கு. பையனை வேலை வாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களை அழகா கோஆர்டினேட் பண்ணி உங்ககிட்ட விட்டுருக்கு. பிள்ளைய வேலை வாங்க வைக்கலாம்னு சொல்றீங்க நீங்க. அப்புறம் உங்க வைஃப் பண்ணுவாங்க, அப்புறம் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒண்ணு. வீட்டுல பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு. அப்ப கொழு எப்படி எல்லாம் வைக்கணும் அவங்க இப்ப பிராக்டிஸ் ஆயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு. நீ பார்த்துக்கோ. தம்பி பேர் என்ன? ஜீவன். ஜீவன் என்ன படிக்கிறாங்க?
பிகாம் செகண்ட் இயர். பாருங்க பிகாம் செகண்ட் இயர் ஒரு யங் மேன், ஒரு யங் பாய் பாருங்க ஒழு வைக்கிறது ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரும் போது நம்ம கலாச்சாரம் இன்னும் மாறல, கலாச்சாரம் அழிஞ்சு போகல, நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளை விட்டு போகல அப்படின்றதுதான் நமக்கு சொல்ல தோணுது. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? மாடல் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கதான் மோஸ்ட்லி எடுக்கிறது இப்பலாம். ஓகே ஓகே. அதுக்காக ஃபினிஷிங் நல்லா இருக்கு, கம்ப்ளீட் பண்றது நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்றது அந்த ஃபினிஷிங், ஜுவல்ஸோட ஃபினிஷிங் வந்து ஜிஆர்டில எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராயபுரத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய கிளையா இங்க அதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஈஸியாக போகும். ஆமா. ஓகே, நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்த வருஷம் குழுக்கு நாங்க வரோம். தொடர்ந்து இதே போல வைங்க. வாழ்த்துக்கள். ராயபுரம் ஜிஆர்டியின் அன்பு பரிசு இவங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. இந்த வீட்டில் வந்து இடமே இல்லை, நம்ம நிற்கிறதுக்கே இடம் இல்லை. எல்லா இடத்துலையுமே எல்லா ரூம்லையுமே வந்து கொலு டெக்கரேஷன் தான் அம்மா பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு ஸ்பேஸே இருக்கு எங்கள் ஹாலில் நம்ம நிற்கிறதுக்கு. அவங்க பிரம்மாண்டம் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டார்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் நீங்க சார் நீங்க உங்க பேர் என்ன? நான் சொன்ன மாதிரி என்ன வீட்டுல ஒரு இடம் கூட விடாம கபோர்ட்ல இருந்து, ஷோகேஸ்ல இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா இடத்துமே வந்து இவங்க கொலுவால ரூம் ஃபுல்லா கொழுவா தான் இருக்குது பாக்குறதுக்கு. என்ன கான்செப்ட், கொலுவோட சிறப்பு என்ன? இது வருஷம் நீங்க வைக்கிறீங்க இல்லையா, இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைச்சது? அதை பத்தி. எனக்கு வந்து இது வச்ச ஆரம்பிச்சதுல இருந்து படிப்படியா முன்னேறி தான் வந்துட்டு இருக்கேன். என்னோட 2.5 இயர்ஸ்ல இருந்து வைக்கிறேன். இது 52 கொலு. அப்போ 2.5 வயசுல இருந்து? ஆமா, 2.5 வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் அழுது இது பண்ண உடனே வச்சு ஆரம்பிச்சது. அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. வைக்க வைக்க எனக்கு வந்து நான் மேலதான் வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது உங்களுடைய 50வது குழுவா? 52. 52வது குழு. 52வது குழு. 52. நீங்க எப்படி ஒரு வருஷம் குழு வைக்கும்போது கிச்சன்ல கூட வச்சிருக்கீங்களா? ஏதாவது நம்ப முடியாது, எங்க தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வருஷமும் அப்படி வைக்கும்போது வருஷம் இப்படி வச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது தோணி இருக்காது? அவ்வளவுதான், மனைவியின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால என்னாலையும் பண்ண முடியுது. அவன் மனைவி நாணயத்தை 2 பக்கம் இல்ல, பசங்க, பொண்ணு, மாப்பிள்ளை, பையன், மருமக எல்லாருமே. நீங்க இந்த குழுவை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எத்தனாவது வருஷம் குழுவா நீங்க? எனக்கு 31 இருக்கும். அம்மாவே 2 வயசுல இருந்து வைக்கிறாங்க. அதனால பொண்ணுல இருந்து பாத்துட்டேன். வேற கூட இல்ல, வரவங்களுக்கு கல்யாணத்துல கொடுக்கறது எல்லாமே அவரு. எதுவும் தொட மாட்டாரு. நீங்க எப்படி? இல்ல நீங்க என்ன இதெல்லாம் லேடிஸ் விஷயம், நம்ம என்ன இன்வால்வ் ஆயிக்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. நம்ம கலாச்சாரத்தோட நம்மளோட இதோட வந்து அதுதான் மெயின். அதுக்குதான் நம்மளோட எல்லாமே கொண்டு போகணும் இல்லைங்களா? பசங்களுக்கு இப்ப வர போகணும்னு டீட்டெயில் சொல்றப்ப ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்குதுங்க பிள்ளைங்க. அதனால பசங்க 24 மணி நேரம் வருவாங்க, எப்போ வேணாலும் வருவாங்க. இங்க ஒரே குட்டீஸ்ல சின்ன சின்ன பிள்ளைங்க, அக்கம் பக்கத்துல இருக்க நிறைய குழந்தைங்க தான் இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஆமா, முதல்ல பிள்ளைங்களுக்கு. நீங்க தூங்கிட்டாரா? ஹாய் ஹாய் சொல்லுங்க. ராயபுரம் ஜிஆர்டி எப்படி இருக்கு மேடம் அந்த கலெக்ஷன்ஸ்? இப்ப கூட 15 days பிஃபோர் கூட வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, நான் எப்பவுமே ரெகுலரா அங்க வரேன். இதோட ஏறினா என்ன, நான் 10 நாளைக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை வந்துருவோம். அது வாங்கிதானே வேணுங்கிறப்ப வேணுங்கிறத வாங்கிதாகணும். அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு 15 இயர்ஸா 9 கன்னி பசங்க கன்னியா பூஜை பண்றேன். அது இப்போ கமிங் சண்டே பண்றேன். ஓ சரிங்க சரிங்க. அதுவும் பாருங்களேன், இதெல்லாம் ஏன் இது இவ்வளோ வேலையில இந்த லைஃப் ஸ்டைல்ன்ட்டு நீங்க விடாம மெனக்கட்டு ஒண்ணு எடுத்து. ஆமா ஆமா கண்டிப்பா, இது 15 இயர்ஸ் ஆகுது. போல பெரியவங்க இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் இன்னும் அழியாம இருக்கு, பாரம்பரியம் இன்னும் பாதுகாக்கப்படுது. தொடர்ந்து இதை நீங்க மென்மேலும் பண்ணுங்க. வருஷம் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா வந்து கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இந்த குடும்பத்தாரை சந்திச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி நன்றி பரிசு உங்களுக்காக.
தரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம்.